உடனே ஒன்று நான் பிள்ளைய பார்த்துக்க சொல்லிட்டு நான் வேலைக்கு வரேன். அப்போ மாப்பிள்ளை விளையாட்டி நான் வரேங்கன்னு சரி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு செய்யலை அப்படின்னாங்க. இப்போ நீ வெளியேறவங்க சாமான் மட்டும் வீட்டில் இருந்த பரவாயில்ல நான் இப்போ பூட்டுவேன் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன் ஈபே பண்ணலாம் இருக்குது, சும்மால 9 வருஷம் வேலை செஞ்சு ஈபே பண்ணலாம் இருக்குது, நான் எப்படி வெளியே போவேன் பொண்டாட்டி அடிச்சிங்க அப்படின்னு அடிக்க வரையும் தான் இவரை பிடிச்சி தள்ளி இவரோட சேர்ந்து நான் வந்து கண்களுக்கு வாய்ப்பு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டா எனக்கும் தோட்டத்துக்கு காவக்காரனே அடித்தாங்க. போகாருன்னு அடித்தாங்க. தோட்டத்துக்கு காவக்காரன் சரிங்க அநியாயம் உங்களுக்கு. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தான் வர இருந்தார். அவர் வெளிநாட்டில் இருக்கார். அப்போ அதனால தான் அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கோம். சக்திவேல் என்ற பேர் கட்சியின் பேசியிருப்பார். இவர் தெரியுமா ராஜமணி சார்? மொத்தக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியான இப்போ இது வந்து போலீஸ் ரொம்ப போலீஸ்மா அதிபர் இங்கே இருக்கிற சீனியர் டிஐஜி எல்லாத்துக்கும் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நியாயமான தீர்வை கொடுக்கணும், உங்களுக்குரிய நஷ்ட ஈடும் கொடுக்கணும். இது உங்களுக்கு இல்லை, நாளைக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு விலை போகல தானே? விலை போயிருந்தா நீங்கள் வந்து அவங்க போலீஸில் சமாதானமாக ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கலாம் தானே? எங்களை தட்டி கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு 10 மாதம் நான் தோட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கேன். என் விட்டு சல்லியை கேட்டேன். எப்போ